ரொம்ப காலமாக நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். எனக்கு பதிலே வரவில்லை. என் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தையும் நான் காணவில்லை. என் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தையும் நான் காணவில்லை. கர்த்தர் என்னை மறந்து விட்டாரா? கர்த்தர் என்னை வெறுத்து விட்டாரா? இப்படித்தான் அநேகருக்குள்ளாக கேள்விகள் எழும்புகிறது. வார்த்தை சொல்கிறது, கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. Be still before the Lord and wait patiently. நம்ம பொறுமையாக அவருக்கு காத்திருக்க வேண்டும். யோசேப்புடைய வாழ்க்கையில் பாருங்க, அவனுக்கென்று ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருந்தார். ஆனால் பல வருஷங்களாக ஒரு அமைதியைத்தான் அவன் பார்க்கிறான். கர்த்தர் மறந்து விட்டாரோ என்ற ஒரு கேள்விக்குறி அவனுக்குள்ளாக காணப்பட்டாலும் அங்கு நடக்கிறது என்ன? கர்த்தர் அவனுக்கு ஒரு ராஜாங்கத்தை உருவாக்கி கொண்டிருந்தார். இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் நிறைய கேள்விகள் வந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் என்னை மறந்து விட்டார், என் வாழ்க்கையில் மாற்றங்கள் இல்லை, எனக்கு ஒரு அற்புதமும் நடக்கவில்லை என்று சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த அமைதியின் காலத்திற்குள்ளாக உங்களுக்கென்று ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஏற்ற காலம் வரும். ஒரு விதையை விதைத்தவுடன் அது முளைப்பதில்லை, அதற்கு காத்திருக்கும் பொழுது அது பலன் கொடுக்கிறது. அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை உங்கள் கண் முன்பதாக நிறுத்துவார். அமைதியாக கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து அவருக்கு காத்திருங்கள். காட் பிளஸ்.